ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நான் இப்போ தான் கிளாஸ் 1ல் இருக்கேன், யூனிட் 6 ரைடில். நீங்கள் கிளாஸ் 7க்கு போயிட்டீங்க அப்படின்லாம் வேகமாக வராதிங்க. பின்தொடர்ந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, வீடியோவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு பின்தொடர்ந்து வாங்க. நமக்கு எனஃப் டைம் இருக்குது. நம்ம படிக்கிறத தெளிவாகவும் சரியான முறையிலையும் தான் படிக்கிறது தான் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்கள், யூனிட் 6 ரைடில் இன்னைக்கு கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. நம்ம ஒரு லைன் 2 லைனில் திருச்சி பேரறிக்கை என்னைக்கு என்ன அப்படின்னு படிச்சுட்டு போகிறது பத்தாது. இது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக கண்டிப்பாக படித்தே ஆகணும். நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்னைக்கு? 1801 ஜூன் 12. மறந்துடாதீங்க, 1801 ஜூன் 12 திருச்சி பேரறிக்கை. மறப்பீங்களா? மறக்கக்கூடாது. 1801 ஜூன் 12. சரிங்களா? ஓகே, திருச்சி பேரறிக்கையை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, திருச்சி பேரறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி இன சமய வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் தான் திருச்சி பேரறிக்கை. சரிங்களா? இப்போது பிரிட்டிஷாருக்கு எதிராக சாதி சமய இன மண்டல வேறுபாடுகளை கடந்து நிற்பதாக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, அதாவது ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை யார் தயார் பண்ணாங்க? மருது சகோதரர்கள். அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை 1801 ஜூன் 12 அன்னைக்கு எங்கே ஒட்டுனாங்க அப்படின்னா, திருச்சி ஆற்காடு நவாபோட கோட்டை முன் சுவர்லையும், கோட்டை வாசல்ல முன் சுவர்லையும், ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர்லையும் இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை ரெடி பண்ணி ஒட்டிட்டாங்க. சரிங்களா? ஓகே, பேரறிக்கை ஒட்டப்பட்ட இடம் பாருங்கள், திருச்சி நவாபோடு கோட்டை முன்சுவர், ஸ்ரீரங்கம் கோவில் சுற்றுச்சுவர். சரிங்களா? ஓகே, பாருங்கள், அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை இருக்குது பாருங்கள். அதோட விஷயம் என்ன, அதில் என்ன தான் இருந்துச்சு அப்படின்னா, ஐரோப்பியர்களை எந்த இடத்துல கண்டாலுமே எதிர்க்க வேண்டும். ஆற்காடு நவாப் முகமது அலியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரம் பண்ணுறாங்க, அதனால் அவங்கள எந்த இடத்துல கண்டாலும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. அதில் இன்னுமே ஒரு விஷயம் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1000 ஆண் இறப்பு அது தேவையில்லை. ஜம்புத்தீவு பிரகடனத்தில் முக்கியமாக எழுதப்பட்ட 3 வரிகள் என்ன அப்படின்னா, ஐரோப்பியர்களை எவ்விடத்தில் கண்டாலும் எதிர்க்க வேண்டும், ஆற்காடு நவாப் முகமது அலியின் அரசாங்கத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்படிக்கு அப்படின்னு போட்டுட்டு, பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் அப்படின்னு எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஜம்புத்தீவு பிரகடனத்தில் இப்படிக்கு அப்படின்னு என்ன எழுதியிருந்துச்சு? பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பியர்களின் ஜென்ம விரோதி மருது பாண்டியன் என எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 1801 பேரறிக்கு முன்னாடியே கலகம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி போன வீடியோவில், கலகம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு பக்கத்தில் கண்டினியூவாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தென்னிந்திய புரட்சி நடத்துகிறாங்க இல்லையா? அதில் சின்ன மருது இருக்கார் பாருங்க, அவர் மட்டுமே 20,000 ஆட்களை, படை வீரர்களை ரெடி பண்ணியிருக்காரு. ஓகே, சின்ன மருது மட்டுமே அந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து
அந்த தென்னிந்திய புரட்சி நடத்துறதுக்கு அந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைக்கு முன்னாடியே இந்த கழகம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கழகம் பண்ணுறாங்க இல்லையா, அதில் சின்னமருது மட்டுமே 20,000 படை வீரர்களை ரெடி பண்ணியிருந்தார். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னமருது மட்டுமே 20,000 படை வீரர்களை ரெடி பண்ணியிருந்தார். ஆனால் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் புதுக்கோட்டை மன்னர் தொண்டைமான், ராமநாதபுரம், எட்டயபுரம், தஞ்சாவூர், சிவகங்கையோட முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர், இவங்க எல்லாமே ஆங்கிலேயர்களுக்கு தான் சப்போர்ட்டு. இது யார்? அந்த சிவகங்கையின் ஆட்சியாளராக முன்னாடி அங்கீகரிக்கப்பட்டவர் தான் இந்த சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர் அப்படிங்கிறவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா சிவகங்கையோட ஆட்சியாளராக அங்கீகரிக்கப்பட்டவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால். சரிங்களா? அவங்க எல்லாமே ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்காளம், சிலோன், மலேயாலிருந்து பிரிட்டிஷ் படைகளை கொண்டு இறக்குறாங்க. ஆங்கிலேயர்களோட முக்கியமான ஒரு கொள்கை என்ன? பிரித்தாளும் கொள்கை தான். சரிங்களா? இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கழகம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குதுல்ல, அதில் சின்னமருது எத்தனை பேரை ரெடி பண்ணார் அப்படின்னா 20,000 படை வீரர்களை ரெடி பண்ணியிருக்காரு இந்த தென்னிந்திய புரட்சி டைமில். அப்போது புதுக்கோட்டை, ராமநாதபுரம், எட்டயபுரம், தஞ்சாவூர், சிவகங்கை முன்னாள் ஆட்சியாளர் படமாத்தூர் ஒய்யாதேவர் எல்லாருமே ஆங்கிலேயர் பக்கம்தான் சப்போர்ட்டு. அப்போ வங்காளம், சிலோன், மலேயாலிருந்து 10க்கு படைகள்லாம் கொண்டு இறக்குறாங்க ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களோட ஒரு முக்கியமான ஆயுதம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு யூஸ் பண்ண ஆயுதம் என்ன? பிரித்தாளும் கொள்கை. அப்போது இந்த பிரகடனத்துக்கு அப்புறமா சிவகங்கை வீழ்ச்சி அடையுது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 1801 மே மாதம் நம்ம சிவகங்கையை தாக்க கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னசு படை வீரர்களோடு வர்றாங்க. அந்த டைமில் தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அதுதான் பாருங்கள், சிவகங்கையோட வீழ்ச்சி பிரகடனத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா 1801 மே மாதம் ஆங்கிலேயர்கள் தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை தாக்குறாங்க. தஞ்சை திருச்சி கலகக்காரர்கள் தப்பிச்சு பிரான்மலையிலையும் காளையார் கோவிலையும் போய் தஞ்சமடைகிறாங்க. அங்கேயும் துரத்திட்டு போய் ஆங்கிலேயர்கள் அவங்கள தோற்கடிச்சிடுறாங்க. புரியலைன்னா 2 டைம் வீடியோவை பொறுமையாக கேளுங்க. சரிங்களா? சிவகங்கை எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கு காரணம், சிவகங்கையை நோக்கி ஏன் படையெடுத்து வர்றாங்க, நம்ம ஊமைத்துறையும் செவத்தையாவையும் இங்கே அடைக்கலமாவாங்க. அவங்கள திருப்பி ஒப்படைங்க அப்படின்னு கேட்பாங்க. மருது சகோதரர்கள் நாங்கள் ஒப்படைக்க முடியாது, எங்களை நம்பி வந்தவங்கள நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் கர்னல் அக்னியூ, கர்னல் இன்னசு தலைமையிலான படைத்தளபதிகளோட சிவகங்கை நோக்கி ஆங்கிலேயர்கள் படையெடுத்துட்டு வர்றாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இடையிலேயே இந்த திருச்சி பேரறிக்கை எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாமே அங்கங்கே கலகமும் நடந்துட்டுருக்கு. அப்போது 1801 மேலேயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் அந்த திருநெல்வேலி சிவகங்கை நோக்கி படையெடுத்து வரும்போதே அந்த திருநெல்வேலி தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை தாக்குறாங்க. அவங்க தஞ்சை திருச்சி கலகக்காரர்கள் தப்பிச்சு போய் பிரான்மலையிலையும் காளையார் கோவிலையும் தஞ்சமடைகிறாங்க. ஆனால் அங்கேயும் துரத்தி சென்று ஆங்கிலேயர்கள் அவங்கள வீழ்த்துறாங்க. அப்போ இந்த 1801 மே அந்த தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை தாக்குறாங்க பாருங்கள். அதே டைமில் அக்னியூ தலைமையிலான படைப்பிரிவு மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்களை எல்லாமே ஆக்கிரமிச்சிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தஞ்சை திருச்சி கலகக்காரர்களை அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க பிரான்மலை காளையார் கோவிலில் ஒளியிறாங்க அப்படின்னு படித்தோம். அதே டைமில் 1801 அதே மே மாதத்தில் அக்னியூ தலைமையிலான ஒரு படைப்பிரிவு என்ன பண்ணுது, மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக கிளர்ச்சியாளர்கள்கிட்ட மானாமதுரை, பார்த்திபனூர் வழியாக போய் கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்மனையை ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1801 மே மாதம் அக்னியு தலைமையிலான படைப்பிரிவு மானாமதுரை பார்த்திபனூர் வழியாக போய் கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்த பரமக்குடி அரண்மனையை கைவசம் பண்ணிடுறாங்க. சரிங்களா? கடைசியில் என்ன ஆச்சு? முடிவில் கைது யார்? ஊமைத்துறையை பழைய நாட்டில் கைது பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோமா? ஊமைத்துறை பழைய நாடு, மதுரை பழைய நாடை கைவசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி படித்தோமா? ஊமைத்துறை மதுரை, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊமைத்துறை மதுரை பழைய, அதனால தான் 1 by 1 வீடியோ பாருங்கன்னு சொல்ல, நான் வேறு எதுவும் சொல்ல. ஊமைத்துறை மதுரை பழைய நாடு பகுதியை கைப்பற்றிடுவார். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? ஊமைத்துறையை பழைய நாடு பகுதியிலேயே கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நான் எதுக்காக அந்த பாயிண்ட் சொன்னேன் அப்படின்னா, ஊமைத்துறையை எங்கே கைது பண்ணாங்க அப்படின்னா பழைய நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ அவர் அங்கே எப்படி போனாருங்கிறது உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அதுக்காகத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவர் மதுரையில் பழைய நாடு கைப்பற்றி அவர் கைவசம் வச்சுருந்தார் ஊமைத்துறை அப்படிங்கிறது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அங்கே தான் ஊமைத்துறையை பழைய நாடு பகுதியில் தான் கைப்பற்றிட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க. சரியா? அப்புறம் மருதுபாண்டியரை எங்கே கைது பண்ணாங்க? சிங்கமுனரி குன்றில். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? மருதுபாண்டியரை சிங்கமுனரி குன்றிலையும், செவத்தையாவை எங்கே கைது பண்ணாங்க? வத்தலக்குண்டுலையும் கைது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பெரிய மருதுவோட மகன் துரைசாமியை மதுரையில் கைது பண்ணாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குங்களா? சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படித்தோமா? அவர் தஞ்சை, ராமநாதபுரம், இன்னொரு யார், திருநெல்வேலி கூட்டணி சேர்த்துட்டு நம்ம படிச்சிருப்போம். காமிக்கிறேருங்க, உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும். பாருங்கள், சிவகங்கை ராமநாதபுரம் 2 பகுதி பாளையக்காரர்களையெல்லாம் கூட்டு சேர்த்துட்டு அவர் தஞ்சாவூர் நோக்கி படையெடுத்து போவார். அப்போ தஞ்சை விவசாயிகள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க செவத்த தம்பிக்கு. அப்போ தஞ்சாவூர் ஸ்தானிகர் கேப்டன் வில்லியம் ஃப்ளாக்பர்ன் படைகளை திரட்டி மாங்குடி அருகே செவத்த தம்பியை வென்றார்லாம் படித்தோம் இல்லையா? படித்தோம் இல்லைங்க? அதுதான். இப்போது இதில் ஒரு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. அப்போ பெரிய மருதுவின் மகன் யார்? துரைசாமி. சின்ன மருதுவின் மகன் யார்? செவத்த தம்பி. செவத்த தம்பி தான் தஞ்சாவூர் நோக்கி படையெடுத்து போகிறாரு, கடைசியில் தோற்று போயிடுறாரு. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், பெரிய மருதுவின் மகன் பெயர் துரைசாமின்னு தெரியணும், சின்ன மருதுவின் மகன் செவத்த தம்பிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஊமைத்துறையை எங்கே கைது பண்ணாங்க? அவர் மதுரை பழைய நாடு பகுதியை கைப்பற்றி வச்சுருந்தார் இல்லையா? அங்கே தான் ஊமைத்துறையை கைது பண்ணுறாங்க. மருது சகோதரர்களை எங்கே கைது பண்ணாங்க அப்படின்னா சிங்கம்புணரி குன்றில். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், அவுட் சோர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? மருது பாண்டியர்களை எங்கே கைது பண்ணாங்க? சிங்கம்புணரி குன்றில் கைது பண்ணாங்க. சரி, ஓகே. செவத்தையா, ஊமைத்துறையோட சகோதரர் செவத்தையா இருக்கார் பாருங்கள், அவரை எங்கே கைது பண்ணாங்க? வத்தலக்குண்டு பகுதியில் கைது பண்ணாங்க. இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எழுதி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஊமைத்துறையை மதுரை பழைய நாடு பகுதியிலையும், மருது சகோதரர்களை சிங்கம்புணரி குன்றிலையும், செவத்த தம்பியை வத்தலக்குண்டு பகுதியிலையும், பெரிய மருது உட மகன் துரைசாமி அவரை மதுரையில் கைது பண்ணாங்க. சின்ன மருதுவின் மகன் பெயர் என்னது? செவத்த தம்பி, அவரை விட்டுருங்க. பெரிய மருதுவின் மகன் துரைசாமியை எங்கே கைது பண்ணாங்க? மதுரையில். ஊமைத்துறை பழைய நாடு, மருது பாண்டியர் சிங்கமுனரி குன்றில், வத்தலக்குண்டில் கைது பண்ணது யார்? செவத்தையா. பெரிய மருதுவின் மகன் துரைசாமியை மதுரையில் கைது பண்ணுறாங்க, மறந்துடாதீங்க. கடைசியில் என்னதான் ஆச்சு? ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு மருது சகோதரர்களை தூக்கில் போட்டாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், டோன்ட் மிஸ் இட். ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில் தான் 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களை தூக்கில் போட்டாங்க. ஓகே. அடுத்தது ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா
1801 நவம்பர் 16 அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலை துண்டிக்கப்பட்டது. அடுத்தது கிளர்ச்சியாளர்கள் ஒரு 73 பேரை வந்து 1802 ஏப்ரலில் மலேயாவில் இருக்க பினாங்கிற்கு நாடு கடத்துகிறாங்க. சரிங்களா? இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மருது சகோதரர்களை எங்கே தூக்கில் போடுறாங்க? ராமநாதபுரம் அருகே திருப்பத்தூர் கோட்டையில். என்னைக்கு? 1801 அக்டோபர் 24. புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள். ஊமைத்துறையும் செவத்தையாவும் என்ன பண்ணாங்க? ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலை துண்டிக்கப்பட்டது. என்னைக்கு? 1801 நவம்பர் 16. புரிஞ்சுதா? கிளர்ச்சியாளர்கள் 73 பேரை நாடு கடத்தினாங்கன்னு படித்தோம். கிளர்ச்சியாளர்கள் 73 பேரை என்னைக்கு நாடு கடத்தினாங்க? 1802 ஏப்ரலில். 1802 ஏப்ரலில் எங்கே கொண்டு போனாங்க? மலேயாவில் உள்ள பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். கிளர்ச்சியாளர்கள் 73 பேர் 1802 ஏப்ரலில். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். மருது பாண்டியர் பற்றி ஒரு நூல் 1813 எழுதியவர் ஜே கோரலே அப்படிங்கிறார். அவர் எழுதியிருக்கார். மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century. ஓகே, அதில் கிபி 55ஆம் ஆண்டில் ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால் காசு பேருரைக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு மருது பாண்டியர்களின் போர் பிரகடனம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மருது பாண்டியர் பற்றிய நூல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 1813 எழுதப்பட்டதாமா. எழுதியவர் யார் அப்படின்னா ஜே கோரலே. அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் த பிகினிங் ஆஃப் த 19th century. சரிங்களா? அதாவது 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் அப்படிங்கிறது தான் குறிக்குது. மருது பாண்டியர் பற்றிய நூல் வந்து 1813 எழுதப்பட்டது. எழுதியவர் ஜே கோரலே. மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் தி பிகினிங் ஆஃப் த 19th century அப்படிங்கிறது தான் அந்த நூல். அதில் என்ன குறிப்பு இருக்குது அப்படின்னா கிபி 55ஆம் ஆண்டில் ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால் காசு பேருரைக்கு இணையானது மருது பாண்டியர்களின் போர் பிரகடனம் அப்படிங்கிற குறிப்பு இருந்துச்சு. அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் இருக்குது பாருங்கள், அதை தான் குறிக்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மருது பாண்டியர் பற்றிய நூல் வந்து 1813 ஜே கோரலே அவர்கள் எழுதினது. மருது அண்ட் இந்தியன் ஸ்டோரி ஆஃப் தி பிகினிங் ஆஃப் த 19th century. கிபி 55ஆம் ஆண்டில் ரோமானிய ஆதிக்கத்தை எதிர்த்து நிகழ்த்திய பிரிட்டானிய தளபதி கால் காசு பேருரைக்கு இணையானது மருது பாண்டியர்களின் போர் பிரகடனம் என்ற குறிப்பு வந்து இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பாருங்கள். பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு பற்றி பாருங்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கணும். 1801 கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி நடந்துச்சு இல்லையா? பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு பற்றி பாருங்கள். ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு யார் யார் இருந்தாங்க? ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு சிவகங்கை மருது பாண்டியர்கள் தான் வந்து தலைவர். சின்ன மருது இருந்தார். மேலப்பன் சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் நாணமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள் இருந்தாங்க. இது ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது இது சொல்கிறேன். திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் யார் இருந்தாங்க? ஆக்சுவலாக வந்து இது மொத்தத்துக்கு இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு இது வந்து தென்னிந்திய கிளர்ச்சி அதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் முன்னாடி இருந்தே அந்த கூட்டமைப்பு ஒன்று வச்சுட்டே இருந்தாங்க இல்லையா? அதனுடைய தலைவர்கள் அதில் யார் யாரில் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள். திருநெல்வேலி கூட்டமைப்பு வந்து தலைவர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆமாம், அவரை வந்து திருநெல்வேலி படைக்கு தலைமை வகிக்க சொல்லி விட்டாங்க இல்லையா? மருது சகோதரருக்கு இதில் வந்து அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பில் மருது சகோதரருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பில் ஜாயின் பண்ணவங்க யார் யார் அப்படின்னா நாகலாபுரம் மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடி,
கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பில் ஆட் ஆனவங்க யார் யார் அப்படின்னா சாஃப்டூர் 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது என்னன்னு சொல்ல பாருங்கள். அடுத்தது பாருங்கள், திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவர் யார் அப்படின்னா திண்டுக்கல் கோபாலநாயக்கர், விருப்பாட்சிக்காரர் அவர். சரிங்களா, விருப்பாட்சி பாளையக்காரர். மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். கோயமுத்தூர், சேலம், கல்லர்நாடு, ஆனைமலை யதுல் நாயக்கர், மணப்பாறை லட்சுமி நாயக்கர். அடுத்தது இந்த மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்போட தலைவர் கேரளவர்மா. வயநாடு, கோட்டையாட்டு குறும்பரநாடு, பரப்பநாடு, இருவிநாட்டு நம்பூதிரிகள், மலபார் மாப்பிள்ளைஸ், கோயம்புத்தூர் கவுண்டர்கள். எல்லா கூட்டத்துக்கும் ஒரு பாலமாக இருந்தவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர்கள். இந்த கூட்டமைப்பை தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இது இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். என்னென்ன கூட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னா ராமநாதபுரம் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு எல்லாமே இருந்துச்சு. இப்போ ராமநாதபுரம் கூட்டமைப்பில் யார் தலைவர்? மருது பாண்டியர். திருநெல்வேலி கூட்டமைப்பில் யார் தலைவர்? வீரபாண்டிய கட்டபொம்மன். திண்டுக்கல் கூட்டமைப்பில் யார் தலைவர்? கோபாலநாயக்கர். மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பில் யார் தலைவர்? கேரளவர்மா. இந்த தலைவர்களை தெரிஞ்சிட்டிங்களா? அடுத்தது உள்ள வாங்க, ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ராமநாதபுரம் கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா சிவகங்கை. மருது பாண்டியன் அப்படின்னா யாரை குறிக்குது? பெரிய மருதை குறிக்குது. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? சிவகங்கை யாரோ ஒருத்தர் கூட்டமைப்புக்கு தலைவர் அப்படின்னா அதுலேயும் கொண்டே அண்ணன் தம்பி 2 பேர்த்தையுமே வைக்க முடியும். நீங்கள் பெரிய மருது, அவர் தான் அண்ணா, அவர் தான் தலைவர். ஓகே, அப்போ ராமநாதபுரம் கூட்டமைப்பில் சிவகங்கை மருது பாண்டியன் அப்படின்னா பெரிய மருது. அப்போ கூட இருந்தவங்க யார்? பெரிய மருது ஒரு பக்கம், சின்ன மருது ஒரு பக்கமாக இருப்பாங்க? கிடையாது இல்லையா? அப்போ அண்ணன் தம்பி ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சிவகங்கை மருது பாண்டியன் பெரிய மருது தான் ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு தலைமை வகித்தார். அதில் கூட உடன் இருந்த ஆள்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது, மேலப்பன், சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள் எல்லாமே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பெரிய மருது சின்ன மருது எங்கே? ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு. பெரிய மருது அண்ணங்கிறதுனால அவர் தான் தலைவர், ஞாபகம் வச்சுக்குவீங்களா? ராமநாதபுரம் கூட்டமைப்பில் பெரிய மருது சின்ன மருது, மேலப்பன் சிங்கம் செட்டி, முத்துக்கருப்பு தேவர் தஞ்சாவூர் ஞானமுத்து. பாருங்கள், நான் சொல்கிறேன். சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, மதுரை கள்ளர்கள். இது எப்படி ஷார்ட்கட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா ராமநாதபுரம் கூட்டமைப்புனாலே பெரிய மருது சின்ன மருதோ அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அப்போ பெரிய மருது தான் தலைவராக இருக்க முடியும். ஓகே, பெரிய மருது சின்ன மருதா? ஓகே. மேலப்பன் சிங்கம் செட்டி, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பெரிய மருது சின்ன மருது ஒரு ஃபன்னுக்காக, ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், வேறு எந்த மீனிங்லையும் நீங்கள் எடுத்துக்கூடாது. பெரிய மருது சின்ன மருது 2 பேர் இருக்கும்போது இந்த கூட்டமைப்பில் அதுக்கு மேலே என்ன தான் வேணும்? மேலப்பன். சிங்கம் மாதிரி 2 பேரும், சிங்கம் செட்டி. முத்து மாதிரி 2 பசங்களும், முத்துக்கருப்பு தேவர். அதே மாதிரி தஞ்சாவூர் ஞானமுத்து. ஓகே, மாப்பிள்ளை மாதிரி அவங்க 2 மாப்பிள்ளை மாதிரி அவங்க. ஹீரோ தானே மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை வன்னி இங்கே இருக்கார். அதே மாதிரி மதுரை கள்ளர்கள், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ராமநாதபுரம் நியர்பை மதுரை கள்ளர்கள் எல்லாமே. ஏன்னா மருது சகோதரர்கள், அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஒரு ஃபன்னுக்காக. இதுக்கு மேலே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். முத்தா 2 பசங்களை பெற்று வச்சுருக்கனால ஆனந்தாயி அப்படின்னா அவங்க அம்மா பேர். ஆனந்தமாக இருக்காங்க அவங்க. முத்தா 2 பசங்களை அப்படியே தங்க மாட்ட வச்சுருக்காங்க. பொன்னாத்தாள், ஆனந்தாயி என்கிற பொன்னாத்தாள் தானே மருது சகோதரர்களோட பேர். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு தலைமை அப்படின்னா மருது சகோதரர்கள் அப்படின்னு தெரியணும். அப்போ அண்ணா தானே தலைமையில் இருப்பாங்க எப்போவுமே. ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா அடுத்த
அண்ணாக்கு தானே கொடுப்பாங்க. அப்போ ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு தலைமை யார் அப்படின்னா சிவகங்கை மருதுபாண்டியன். அப்போது சிவகங்கை மருதுபாண்டியன்னா யார்? சிவகங்கை பெரிய மருது, சிவகங்கை சின்ன மருதுன்னு தானே நம்ம படிப்போம். சிவகங்கை மருதுபாண்டியன்னா என்ன வேறு யாரும் இல்லை, சிவகங்கை சேர்ந்தவர்கள் தானே. சரிங்களா? சிவகங்கை பெரிய மருது தான் ராமநாதபுரம் கூட்டமைப்பு. அதாவது கூட்டமைப்பு வந்து சிவகங்கை கூட்டமைப்புலாம் சொல்லலை. அவங்க வந்து ராமநாதபுரம் கூட்டமைப்பு, திருநெல்வேலி கூட்டமைப்பு, அப்புறம் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு தலைமை வகித்தவர்கள் யார் அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது. அதில் பெரிய மருது தான் தலைமை. அதுதான் சிவகங்கை மருதுபாண்டியன்னு சொல்கிறது யார்? சிவகங்கை மருதுபாண்டியன்னா படிக்காதீங்க. சிவகங்கை மருதுபாண்டியன் யார்? பெரிய மருது, சின்ன மருது, 2 பேரும் தான். சிவகங்கை மருதுபாண்டியர்கள் அப்படின்னா பெரிய மருது, சின்ன மருது 2 பேரும் தான். தலைமை அப்படின்னு போகும்போது பெரிய மருது. இப்போ சிவகங்கை மருதுபாண்டியன் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, பெரிய மருது தான். சரிங்களா? கேமராவில் பார்த்து எழுதும்போது அங்கே எழுத்தே வரமாட்டேங்குது. சரி, பரவாயில்ல. ராமநாதபுரம் கூட்டமைப்பில் சிவகங்கை மருதுபாண்டியன் அதுதாங்க பெரிய மருது, சின்ன மருது தான். அதில் வேறு எந்த குழப்பம் வேண்டாம். சிவகங்கை மருதுபாண்டியன் சொன்னாவே மருதுபாண்டியன்னா பெரிய மருது தான். சரி, ஓகே. பெரிய மருது, சின்ன மருதுங்க, அவங்க தான் ராமநாதபுரம் கூட்டமைப்புக்கு தலைமை. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர்த்துக்கு மேலே என்ன வேணும்? மேலப்பன், சிங்கம் மாதிரி 2 பேரும், சிங்கம் செட்டி, முத்து மாதிரி அவங்க அம்மா 2 பசங்களை பெற்று வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்ல. அப்போ முத்துக்கருப்பு தேவர், தஞ்சாவூர் ஞானமுத்து, சிவகிரி மாப்பிள்ளை வன்னி, அவங்க மாப்பிள்ளை மாதிரி. சரிங்களா? கிரி அப்படியே அந்த என்ன கிரி படத்தில் அப்படியே ஹீரோ மாதிரி 2 பேருமே. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாப்பிள்ளைன்னு இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வருவாங்க. அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிரியில் வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாக யாருமே வந்து மருதுபாண்டியர்களை பார்த்ததில்ல, இல்லை கிரியில் வர்ற மாதிரி ஹீரோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே. அப்போ கிரி மாப்பிள்ளை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மருது சகோதரர்கள் கூட்டமைப்பில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஓகே. மதுரை கள்ளர்கள், அதான் மருது சகோதரர்கள் மா வருது இல்லையா? ஓகே, ரைட்டு. அடுத்தது திருநெல்வேலி கூட்டமைப்பு. திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு தலைவர் யாருன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அங்கே போவார். உடனே பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் இணையணும் போகும்போது அவங்க திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு இவருக்கு தலைமை பொறுப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு படிச்சிட்டோம். அந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு மருது சகோதரர்களும் ஆல்ரெடி வந்து மருது சகோதரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் பழையநாடு அப்படிங்கிற இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டாங்க. அதையும் படித்தோம். அப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க? நானும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுகளையெல்லாம் திருநெல்வேலி கூட்டமைப்பில் நான் கொண்டு வந்து விடுறேன், நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆளுகளையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க. அப்போ மருது சகோதரருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு வந்தது யாரெல்லாம் அப்படின்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போராளி, கோலார்பட்டி, சென்னாக்குடி. ஞாபகம் வச்சுக்குவீங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மருது சகோதரருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு வந்தது யாருன்னா மருது சகோதரர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு கட்டபொம்மனை தலைமை வகிக்க சொல்லி சொல்லிட்டோம். அப்போ வந்து நீங்கள் எல்லாம் வந்து அவருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நம்ம கூட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது நாங்கள் வர்றோம் அப்படின்னு நாகலாபுரத்துக்காரவங்களும், மன்னர் கோட்டை அப்படின்னா அவரை மன்னராக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மருது சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க. போராட நாங்கள் ரெடி அப்படிங்கிறாங்க போராளி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட சேர்ந்து போராட நாங்கள் ரெடி அப்படின்னு. கோளாறுபட்டி அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு தேவையான சக்ஸஸ்க்கு தேவையான கோளாறுகள்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒருத்தர். சென்னாக்குடி அப்படின்னா ஒரு ஃபன்னாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம சென்னா மசாலா சொல்லுவோம் இல்லையா, சென்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டு வரோம். அப்போ தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஈக்குவலாக வந்து போய் அவங்களோட சேர்ந்து அந்த போரில் சேர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து சிரிக்காதீங்க, நோட் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படிங்கிறத விட அது எப்படி மனசில் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தானே. நமக்கு வந்து திடீர்னு அங்கே போய் சென்னாக்குடி அப்படின்னு சென்னாக்குடி எந்த கூட்டமைப்பில் இருந்தாங்கன்னே தெரியலையா அப்படின்லாம். ஓ, சென்னா மசாலா சாப்பிட்டு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ண போகணும் தானே, அப்போ சென்னாக்குடி வீரபாண்டிய கட்டபொம்மன் தானே அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடணும் சொல்லிட்டேன். அங்கே மறந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சென்னா மசாலாவே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகே. திருநெல்வேலி கூட்டமைப்பில் தலைவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். மருது சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணது நாங்கள் வரோன்னு நாகலாபுரத்துக்காரவங்களும், வீரபாண்டிய கட்டபொம்மனை மன்னர் மாதிரி பார்த்துக்குறோம் அப்படின்னு மன்னர் கோட்டைக்காரவங்களும், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் போராட ரெடின்னு போராளிக்காரங்களும், கோலார்பட்டினா அதுக்கு தேவையான கோலார் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கோலார்பட்டிக்காரங்களும், சென்னா மசாலா சாப்பிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை ஹெல்ப் பண்ண வரோன்னு சென்னாக்குடிக்காரங்களும் வராங்க. இப்போது கட்டபொம்மை போய் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு நான் தான் தலைவர் வாங்க அப்படின்னு. கட்டபொம்மனுக்கு சப்போர்ட் கட்டபொம்மன் சொல்லி வந்தவங்களாம் யார் யார் அப்படின்னா சாஃப்டூர், 7000 பண்ணை. அதாவது அவர் போய் சாஃப்டாக கூப்பிட்றாரு கட்டபொம்மை போய் வாங்க இந்த மாதிரி திருநெல்வேலி கூட்டமைப்பில் நான் தலைவராக இருக்கேன், என் கூட சேர்ந்து போராட வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது சாஃப்டாக கூப்பிட்றாரு. அதனால சாஃப்டூர். ஒரு சிலர் வரமாட்டேன்ட்டாங்க. 7000 ரூபாய் கொடுக்குறேன் வாங்க. இது உண்மை கிடையாது. ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன், ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 7000 ரூபாய் கொடுக்குறேன் வாங்கன்னு கட்டபொம்மன் கூப்பிட்றாரு ஒரு சிலரை. அதுக்கும் 7000 பண்ணைக்காரங்களும் போயிடுறாங்க. காடல்குடி, குளத்தூர் இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் வந்து அந்த எல்லாம் இடித்து இது பண்ணும்போது அந்த கிளர்ச்சிக்காரர்கள் வந்து அந்த தப்பிச்சு போகிறாங்க, அந்த காடல்குடி நோக்கியெல்லாம் போயிடுவாங்க. அங்கேயெல்லாம் துரத்திட்டு போய் என்ன பண்ணுவாங்க, துரத்திட்டு போய் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? சரிங்களா, மறந்துடாதீங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், களப்பூர் காடுகளில் போய் பதுங்கியிருந்தார் இல்லையா நம்ம களப்பூர் காடுகளில். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து களப்பூர் காடுகளில் போய் பதுங்கியிருந்தார் இல்லையா? அப்போது அந்த பதுங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் தப்பிச்சு போவாங்க, துரத்திட்டு போய் அந்த காடல்குடி அப்படிங்கிற ஏரியாலெல்லாம் போய் ஆங்கிலேயர்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காடல்குடி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குளத்தூர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. குளத்தூர் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, அந்த கிழக்கு பாளையங்களில் குளத்தூர்லாம் வந்துச்சு இல்லையா? ஓகே, இது எல்லாமே இது ரெண்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், காடல்குடியும் குளத்தூரும். அதே மாதிரி அந்த சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மனோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் வந்து ஃபஸ்ட்டு கைது செய்யப்பட்டார் இல்லையா? அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லர்பட்டி மோதலில் அந்த காடல்குடிங்கிறது அதாங்க கிழக்கு பகுதி பாளையங்கிறதுனால எல்லாமே பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்ணும்போது எல்லாம் தப்பிச்சு அந்த வழியாக தான் வந்து போகிறாங்க, அங்கேயே துரத்திட்டு போய் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் ஒவ்வொரு டைம் நடந்திருக்குது. அந்த சிவசுப்பிரமணியனார் வந்து அந்த கல்லர்பட்டி தாக்குதல்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு சில பக்கம் வந்து கோலார்பட்டி தாக்குதல்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சரியாக தெரியல, பட் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லர்பட்டி தாக்குதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்படுறாரு, நாகலாபுரத்தில் தூக்கில் போடுறாருன்னு படித்தோம். ஆனால் ஒரு புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிற வீடியோவில், கல்லர்பட்டி தாக்குதலில் காடல்குடி அப்படிங்கிற இடத்துல தான் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லர்பட்டி தாக்குதல் தான், தப்பிச்சு போகும்போது அந்த கல்லர்பட்டி தாக்குதல் தான் உண்மைதான். கல்லர்பட்டி தாக்குதலில் எந்த இடத்துல சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணாங்க அப்படின்னா காடல்குடி அப்படிங்கிற இடத்துல தான் கைது பண்ணாங்க, நாகலாபுரத்தில் கொண்டு போய் தூக்கில் போட்டாங்க. சரிங்களா? ஸோ காடல்குடியும் குளத்தூரும் நீங்கள் மறக்கவே தேவை இருக்காது. காடல்குடிங்கிற இடத்துல தான் சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணுறாங்க, கல்லர்பட்டி தாக்குதலில் நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டாங்க. ஸோ இந்த இது வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஓகே, இது 2 டைம் கேட்டிங்கன்னா இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. சரி, ஓகே, பாருங்கள். திண்டுக்கல் கூட்டமைப்பு நம்ம படித்தது தான். தலைவரை வந்து கோபால நாயக்கர், விருப்பாட்சி பாளையக்காரர். ஓகே, இதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், ஆனைமலை எதில் நாயக்கர், கோயம்புத்தூர் சேலம் கல்லர்நாடு. திண்டுக்கல்லேருந்து இப்படியே மேற்க வந்துடுங்க, கோயம்புத்தூர் இப்படியே சேலம் கல்லர்நாடு அப்படி போயிடுங்க. சரிங்களா? கோயம்புத்தூர் அடுத்தடுத்து இப்படி கோயம்புத்தூர் சேலம் ஒரு பெரிய ஏரியாலாம் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, திண்டுக்கல்லேருந்து அப்படியே மேற்க வந்தால்
விருப்பாச்சி பாளையக்காரராக நம்ம கோபால நாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு விருப்பாச்சி நாயக்கர், விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் தான் தலைமை. அப்படியே வந்தால் ஆனைமலை, கோயம்புத்தூர், இப்படியே சேலம், கல்லர் நாடு. ஓகே, இப்போ மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு. மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்பு கேரளா வேர்டு வந்துடுதா? சரி வா. ஓகே பாருங்கள், தலைவர் யார்? மலபார். அந்த ஜெயம் ரவி படமும் இது ஒரு இல்லை, மலபார்னு கூப்பிடுவாங்க இல்லையா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு நினைக்கிறேன். மலபார் அப்படின்னாலே உங்களுக்கு கேரளா வரும்போது ஞாபகம் வந்துடணும். அப்போ தலைவர் யார்? மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு தலைவர் யார்? கேரளா வருமா. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னு இப்போ மெனக்கிட்டு ஷார்ட்கட்லாம் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் படித்து தான் ஆகணுங்க, சரிங்களா? இப்போ கேரளா அப்படின்னு பார்க்கும்போதே அந்த மலைகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் வந்துடும். வேறு ஒன்றும் இதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம். இப்போ தலைவர் யார்? மலபார் அப்படின்னு கேரளா வருமா தான் தலைவர். ஓகே ரைட்டு. இப்போது வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பரநாடு, இது எல்லாமே மலைகளில் தான் இருக்கும். இப்போ கேரளா மலையில் தான் இருக்குது. வயநாடு, கோட்டையாட்டு, குறும்பரநாடு, பரப்பநாடு, இருவிநாட்டு நம்பூதிரிகள், மலபார் மாப்ளைஸ். அதான் மலபார் தானே. மலபார் கேரளா வருமா? மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு. அப்புறம் மலபார் மாப்ளைஸ் இல்லாமல் எப்படி? கோயம்புத்தூர் கவுண்டர்கள். ஏன்னா கோயம்புத்தூருக்கு நியர்பை கேரளாவில் இருந்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் கவுண்டர்கள்லாம் அங்கிட்டு கேரளா வருமா கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் கவுண்டர்களை அப்படியே அந்த பக்கம் கேரளா பக்கம் அங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இங்கேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம கோயம்புத்தூர், சேலம், கல்லநாடு, இவங்க திண்டுக்கல் கூட்டமைப்புலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர் கவுண்டர்கள் எல்லாமே இந்த பக்கம் கேரளா வருமா, மலபார் கோயம்புத்தூர் கூட்டமைப்புக்கு கேரளா வருமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, கோயம்புத்தூர் கவுண்டர்களை அப்படியே இந்த பக்கம் கேரளா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லா கூட்டமைப்பு என்னது? தென்னிந்திய கூட்டமைப்பு. தென்னிந்திய கூட்டமைப்புக்கு பாலமாக செயல்பட்டவர் யார்? மருது பாண்டியர். மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது பாளையக்காரர்கள் கூட்டமைப்பெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு பார்ட் 2 பார்ட்டில் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். 2-3 பார்ட் வந்தாலும் பரவாயில்லை, படிக்கிறத தெளிவாக படிச்சிருங்க. அடுத்து சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.